தீவிர பக்தன் இராவணன் அழிவிற்கு சிவன் உதவினாரா? இராவணன் ஒரு முறை சிவனை காண கைலாசம் சென்றார். அப்போது நுழைவாயினுள் காவல் காத்து கொண்டிருந்த நந்தி ராவணனை உள்ளே அனுமதிக்க மறுத்தது. ஆத்திரமடைந்த இராவணன் பல கடும் தவம் புரிந்து சிவனிடமிருந்து பல வரங்களை வாங்கியவன் நான். எனக்கே அனுமதி இல்லையா என நந்தியை பார்த்து குரங்கு முகனே என பலிதான். கோபம் கொண்ட நந்தி, என் முகத்தை பலித்தது போல உன் தேசம் குரங்குகளால் அழியும் என சபித்தது. இந்த இருவருமே சிவனை நினைத்து பலமுறை தவமிருந்துள்ளனர். ஆனால் சிவனின் பார்வையில் இந்த இருவருக்கும் ஒரு வேறுபாடு இருந்தது. இராவணன் பல கடும் தவம் புரிந்து சிவனிடமிருந்து பல வரங்களை பெற்றுள்ளான். ஆனால் நந்தி கடும் தவம் புரிந்ததற்கு காரணம் சிவனை மகிழ்விக்கவே தவிர வரம் வேண்டுவதற்கு அல்ல. தன்னலமற்று தன்னை மகிழ்விக்கும் நந்தி சிவனுக்கு மிக நெருக்கமாக இருந்தது. அதனாலேயே சிவனின் கைலாய மலைக்குள் செல்ல நந்தியின் அனுமதி பெற வேண்டும். இராவணன் நந்தியின் வாக்குவாதத்தில் நந்தியின் சாபம் நிறைவேறவும் மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணு பெருமாளிற்கு உதவும் பொருட்டும் விஷ்ணுவின் ராம அவதாரத்தில் சிவன் ஹனுமானாக அவதாரம் எடுத்து ராவணனின் அழிவிற்கு உதவியாக இருந்தார். பக்தி என்பது பரிமாறிக்கொள்ளும் பொருளல்ல. அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விரும்பி பரிமாறிக்கொள்ளவது என்பதை சிவபெருமான் உணர்த்தும் நிகழ்வு இது.